வணக்கம். சமீபத்தில பிபிசி தமிழ் வெப்சைட்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டோரிய படிச்சுட்டு, உண்மையான தேசபக்தி உள்ள அத்தனை பேரும் கொந்தளிச்சு எழுந்தாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஜென்ஸி பதற்றம். ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. 1997லேருந்து 2012க்குள்ள பிறந்த அந்த பசங்கலாம் பண்ற கலாட்டாக்கள் இருக்குல்ல, அங்கங்க புரட்சின்ற பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத ஒருங்கிணைக்கிறேன்ற பேர்ல சில என்ஜிஓஸ்லாம் உள்ள சேர்ந்து வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்தந்த நாடுகளுடைய அமைதிய கெடுத்துட்டு பிரச்சனை வெடிச்சு, ஒரு அனாதரவான நிலைக்கு எல்லாரும் வந்த உடனே, இந்த பிரச்சனைய தூண்டி விட்டவங்க காணாம போயிடுறாங்க. இன்னைக்கு பிபிசி தமிழினுடைய வெப்சைட்ல, அவங்க போட்டிருக்க கட்டுரைங்கிறது, "இந்தியால இந்த மாரி வருமா?" அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு, வரணும்னு ஆசைப்படுற மாரியே வார்த்தைகள அமைச்சு, அந்த ஸ்டோரிய கொண்டு போயிருக்காங்க. அதுலயும் இந்த சோனம் வாங்சுக்ன்னு இருக்கார்ல, அவர் நேபாளத்தில, லடாக்ல, இங்கெல்லாம் என்ன பதட்டம் இருக்கு, மணிப்பூர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்றேன்ற பேர்ல, இங்க இருக்க இளைஞர்கள்லாம் ஒரு மாரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. வேலைவாய்ப்பு இல்லாத பிரச்சனையில இருக்காங்க. கிராமங்கள்ல இருக்கவங்க ஜாதி பிரச்சனையால பிளவுண்டு இருக்காங்க. சில பேர் சமத்துவமின்மையினால ரொம்ப டென்ஷன் ஆகியிருக்காங்க. இன்னும் சில பேர் வழிநடத்த தெரியாம, வளர்ப்பு சரியில்லாம இருக்காங்கன்னு வெவ்வேறு காரணங்கள சொல்லி, இவங்கலாம் எப்போ களத்துல இறங்கி ரோட்டுக்கு வருவாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமாவே பேசியிருக்காங்க. இதுக்காக மெனக்கெட்டு தேடி தேடி பலருடைய கோட்ஸ பிபிசி தமிழ் போட்டிருக்கு. ஆன்லைன்லேருந்து எல்லாரும் ரொம்ப கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. இது ரொம்ப தப்பு பிபிசி பண்ணதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தோனேஷியா உட்பட உலக நாடுகள் பலதிலும் நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் அந்த நாட்டை உள்நோக்கம் கொண்ட சில சக்திகள் இருக்கு அப்படிங்கிறது தான். நிச்சயமா நாடுகளை ஆளுகின்ற தலைவர்கள் ஊழல்வாதியா இருக்காங்க. ஜாதி, மத பேதங்களை தூண்டி விடுறவங்களா இருக்காங்க. சில சுயநலத்தோட செயல்பாடுகள் கொண்டவங்களா இருக்காங்க. எல்லாமே மறுக்க முடியாது. ஆனால் ஒரு நாடுகளை டீஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு, திரும்ப அத ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாம தவிக்கிறது இருக்குல்ல, அதுக்கு வங்கதேசமே ஒரு உதாரணம். இந்த இடத்துல ஏன் இத நம்ம சொல்றோம்னா, கார்னல் யுனிவர்சிட்டில ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 5, 6 வருஷமா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுல என்ன சொல்றாங்கன்னா, ஜென்ஸின்னு சொல்லப்படுகிற இந்த இளைய தலைமுறையினர் மத்தியில, எதனால இந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு? எதனால இந்த பதட்டம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க கண்டுபிடிச்சிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சோசியல் பிரச்சனைகள், சமுதாய குழப்பங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. இது இன்னைக்கு வந்த விஷயம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா 30 வருஷத்துக்கு முன்னாடி 90ஸ் கிட்ஸ் சந்திச்ச பிரச்சனைகள் இத விட அதிகமானது. 90ஸ்க்கு முன்னாடி இன்னும் அதுக்கு முன்னாடி பண்ணாக்கா மக்கள் ஒண்ணுமே இல்லாம கரண்ட் வசதி, சாப்பாடு இல்லாம, ரேஷன்ல அடிதடி பண்ணிக்கிட்டு, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் 1 லிட்டர் பாம் ஆயில் வாங்குறதுக்கு ஒரு நாள் முழுக்க ரேஷன் இருந்த காலம்லாம் உண்டு. இதோட மிக அதிகமான கஷ்டப்பட்ட ஒரு தலைமுறை பொறுமையோட இருந்து தாண்டி வந்திருக்கும்போது, ஏன் இந்த தலைமுறை மட்டும் ரெஸ்ட்லெஸ் ஆகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு தான் கார்னல் யுனிவர்சிட்டி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய குழு ஆஃப் பேராசிரியர்கள் சேர்ந்து உலக நாடுகள் முழுக்க நடந்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது என்னன்னா, இளைஞர்களுக்கு அது சொல்றதுக்கு வருத்தமா இருந்தாலும், அவன் சொல்றதனுடைய சாராம்சம் என்னன்னா, சுயநலம் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமா இப்ப இருக்கு. பிறர் நலம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. இந்த சமூகத்த பற்றி, இதனுடைய எதிர்காலம் பற்றி, சுற்றுச்சூழல் கெட்டுக்கிட்டு இருக்கிறத பத்தி, தாங்க பக்கத்துல இருக்கவங்க பசியோட இருக்கிறத பத்தி, அதே மாரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றத பத்தி, இல்ல ஒரு சின்ன ஒரு விஷயத்துலருந்து ஆரம்பிச்சு பெரிய விஷயம் வரலும் பொறுமையா காத்திருந்தா தான் எதுவுமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பத்தி, இப்படியான விஷயங்கள் ஜென்ஸியினுடைய போக்கே மாறி போயிருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஆதாரங்களா நெறைய பாயிண்ட் அவங்க சந்திச்ச எல்லாரையும் வச்சுட்டு கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய இளைஞர்களுக்கு சோசியல் கமிட்மெண்ட்ட உருவாக்கணும். 60கள்லயும் 70கள்லயும் நம்ம இந்தியா உள்பட பல நாடுகள்ல இளைஞர்கள் ரோட்டுக்கு இறங்கி போராடுனாங்க. ரோட்ல உரிமைக்காக குரல் கொடுத்தாங்க. திராவிட இயக்கங்கள், இந்தி திணிப்பு போராட்டம் மாரி பல விஷயங்கள் நடந்தது. ஆனா அது எல்லாத்துலயும் ஏதோ ஒரு பொது நோக்கம் இருந்தது. ஒரு ஒரு சொல்லக்கூடிய ஒரு லட்சியம் இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ஸி அங்கங்க நடத்துற போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எதையோ ஒரு பதாகைகள் ஏந்திக்கிட்டு வராங்க. ஏதோ ஒரு பிரச்சனை பண்றாங்களே தவிர, இவங்களுடைய நோக்கத்துல ஒரு தெளிவு இல்லங்கிறது தான் கார்னல் யுனிவர்சிட்டியினுடைய அந்த முடிவு சொல்லுது. அவங்கள சரி பண்றதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு பொதுநலன் மீது அக்கறையை தூண்டுவது. குறிப்பா என்விரான்மென்ட். உலகத்தினுடைய சுற்றுச்சூழல் பயங்கரமா கெட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி சரிப்படுத்துறதுன்னு அவங்களுடைய நோக்கத்தையும், அவங்களுடைய சக்தியும் ஒரு ஆரோக்கியமான திசையை நோக்கி திருப்பணும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப நான் இந்த விஷயத்த ஏன் சொல்ல வந்தேன்னா, சமீபத்தில இந்த பிபிசி செய்தி மாதிரியே இன்னொரு விஷயத்துக்கு இன்டர்நெட்ல எல்லாரும் கொந்தளிச்சு எழுந்தாங்க. கவுன் பனேகா குரோர்பதி அமிதாப் பச்சன் நடத்துறவர் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனுடைய சீசன் 17 இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சோனில வந்துகிட்டு இருக்கு. அந்த கவுன் பனேகா குரோர்பதியில நெறைய பேர் வருவாங்க. அமிதாப் பச்சன் கேள்வி கேட்பாரு. அமிதாப்ப பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதே பெரிய பெருமையா நினைப்பாங்க. அது ஊர்ல இருக்கிறவங்கலாம் டிவியில பார்க்குறாங்கன்றது ஆயுசு முழுக்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு பிக் பியோட பார்க்குறதே ஒரு சந்தோஷம் நினச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில, இஷித் பட் அப்படின்னு ஒரு பையன். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 10 வயசு பையன். அவன உட்கார வச்சு அமிதாப் பச்சன் போட்டியில கூப்பிட்டு கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்கறது வாய திறக்கிறாரு. திறக்கும்போதே வெடுக் வெடுக் வெடுக்குன்னு அந்த பையன் பேசுறான். "நீங்க ஒண்ணும் ரூல்ஸ பத்திலாம் ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க சும்மா இருங்க நானே சொல்லிக்கிறேன்" அப்படின்னு. ஆப்ஷன்ஸ் இப்போ உனக்கு குடுக்க போற ஆப்ஷன் இது, இது, இது அப்படின்னு ஒரு ஸ்டைல்ல சொல்லுவார் இல்லையா அமிதாப். அது சொல்ல எனக்கெல்லாம் சொல்ல தேவையில்ல. எனக்கு தெரியும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு தெரியும்.
அப்படின்னு சொல்லி ஒரு பேச 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 எவ்வளோ பெரிய மனுஷன் இன்னைக்கு இந்தியானுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய பிக் பியை ஒரு 10 வயசு பையன் இப்படி அவமானப்படுத்துறான்னு கொந்தளிச்சு போயிட்டாங்க எல்லாரும். அவன் வந்து குஜராத்காரன், காந்தி நகர்லேருந்து வந்திருக்கான். இந்த புள்ளைய வளர்த்தா வச்சிருக்கான், என்னடா புள்ள இது அப்படின்னு திட்டுறது. ஏ, இந்த பையனை வந்து கூட்டின்னு போய் எங்கேயாவது ஜெயிலில் போடுங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, இவன் வளர்த்தவன் யாரும் அவங்க அப்பா அம்மாவை காட்டுங்க, 2 போட்டால் தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி போடுறது. இப்படி எல்லாம் போட்டு பிக் பி ஆடானு இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி ஒரு 10 வயசு பையனை வந்து எதிரியா நினைச்சுக்கிட்டு போட்டு காய்ச்சி தள்ளிட்டாங்க இன்டர்நெட்ல. இந்த கொந்தளிப்பு பயங்கரமா நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த பையன் திரும்ப அடுத்த ரவுண்டுக்கு வரான். வரும்போது அப்படியே டோட்டல் சீனே வந்து மாறுது. என்னன்னா, அந்த பையன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோ பணிவா இருக்கான். அதுவும் வரும்போதே என்ன பண்றான், Instagramல வந்து தனக்கு வந்து எதிர்ப்புகளுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு, "நான் தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ நான் அவசரப்பட்டு பண்ணிட்டேன். நான் அந்த மாரி இனிமேல் பண்ண மாட்டேன்." அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை எப்படி மன்னிப்பு கேட்குமோ, அந்த சாரி எல்லாம் வந்து Instagramல கேட்டிருக்கான். அதிலேயே கொஞ்சம் கோவம் ஆறிப்போச்சு ஜனங்களுக்கு. இந்த அடுத்த முறை வந்து அமிதாப்ப பார்க்க வரும்போது அவன் என்ன சொல்றான், ரொம்ப பாசத்தோட, "நீங்க வந்து பிறந்தநாள் வருதாமே, பிறந்தநாள் வரும்போது நீங்க இருக்க மாட்டீங்களாமே, உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்க முடியாதா? உங்கள பார்க்கணும்னு தானே திரும்ப நான் ஆசையா வந்தேன்லாம்" அவன் சொல்றத பார்த்து, அப்படியே இன்டர்நெட் வந்து ரிவர்ஸா பல்ட்டி அடிச்சுட்டாங்க. ச்சே! இந்த குழந்தைய போய் அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டோமேடா! என்னடா இந்த பையன் நல்ல பையன்டா! இந்த பையன இப்படி சொல்லிட்டோமேடான்னு சொல்லி, அப்படியே ரிவர்ஸா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இத எதுக்காக இப்ப நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்நெட் இருக்கு இல்லையா? இது வந்து எப்படி சுலபமா ஒருத்தன வந்து அதனுடைய பின்னணியே தெரியாம தூண்டி விட்டுருது. அப்புறம் ஒரே நிமிஷத்துல வந்து எல்லாரையும் வந்து அந்த பண்ண தப்புக்கெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டவங்களே கமெண்ட் போட்டு நம்ம அவசரப்பட்டு தான் பேசிட்டோம் போல இருக்குன்னு மன்னிப்பு கேட்க வைக்குதுங்கிறது இருக்குல்ல. இது இஷித் பட்டுக்கு மட்டும் இல்ல. இஷித் பட் மாதிரியான புரோகிராம்ஸ பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கும் இது பொருந்துது. பொதுவாவே குழந்தைகள பற்றிய மதிப்பீடுகள் நம்மகிட்ட வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இப்பல்லாம் குழந்தைங்கள எப்படி வளர்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, பொலிட்டிக்கலி கரெக்ட்ன்னு சொல்றோம்ல, பொலிட்டிக்கல் ரைட்னஸ். அத நோக்கி தான் குழந்தைங்கள கொண்டு போறோம். சும்மா ஒரு சின்ன குழந்தைய வந்து மரியாதை குடுக்கணும் அப்படின்ட்டு, "எங்கேருந்து வரீங்க? என்னா படிக்கிறீங்க?" அப்படின்னா குழந்தைய போய் டிவில இல்ல ஷோல கேட்கறது. அப்புறம் அந்த குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி குடுக்குறது. அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு தனது சக்திக்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாத விஷயங்கள கேட்டா கூட அத வாங்கி குடுக்க முடியலன்னா, ராத்திரி பூரா அப்படியே படுத்துக்கிட்டு, "என் குழந்தைக்கு இத வாங்கி குடுக்க முடியலன்னு" அழுகுறது. இப்படி எல்லாமே வந்து அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து குழந்தைகளுக்கு என்ன கத்துக் குடுக்கணும், அவங்களுக்கு உண்மையான தேவை என்னங்கிறது தெரியாம வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த இஷித் பட் மாரியான பசங்களுக்கு ஒரு முரட்டுத்தனம் வர்றது, பெரியவங்க மேல மரியாதை இல்லாம இருக்கிறது, யார்ட்ட என்ன எங்க பேசுறோம்னு தெரியாம இருக்கிறது தான். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லிக் குடுக்குறதா நெனச்சுக்கிட்டு மேனர்ஸ் சொல்லிக் குடுக்குறீங்களோ, அது எல்லாமே வந்து ரிவர்ஸா தான் போய்க்கிட்டு இருக்கு. 90ஸ் கிட்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் வந்து இன்னைக்கு ஜென்ஸிக்கு இல்லன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, அன்னைக்கு அவன் நெறைய கஷ்டங்கள் பட்டாங்க. நெறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சது. பெரியவங்க, சின்னவங்கன்னு ஒரு மரியாதைலாம் இருந்தது. படிப்பு எல்லாத்து மேலயும் வந்து ஒரு நிதானமும், ஒரு அக்கறையும் இருந்தது. ஒரு டார்கெட் ஓரியன்டட் வெறி வந்து இல்லாம இருந்தது. வாழ்க்கைய வந்து சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறத நினைக்கும்போதே, அது ஒரு மரியாதையோடவும், அடுத்தவங்களுக்கான ஒரு ஒரு பெருமைய குடுத்தும் வாழணுன்ற ஒரு எண்ணம் வந்து அது வரலும் இருந்தது. இப்ப மாரிலாம் வந்து ஒத்த குழந்தைலாம் இப்ப கிடையாது. ஒரு வீட்டுக்கு 4, 5 பசங்க இருக்காங்க. பெண் குழந்தைங்க இருக்கும். எல்லாம் வந்து சேர்ந்து விளையாடும், போகும், வரும். எல்லா குறும்பும் பண்ணும். முரட்டுத்தனம் முன்னெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த காலத்தில ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, அப்பலாம் என்னுடைய வயசுல உங்களுக்கு கூட அது அந்த அனுபவம் நேர்ந்திருக்கலாம். ஒரு வீட்டுக்கு நாங்க போகும்போது, அந்த வீட்ல இருக்கிற அப்பா வந்து ஒரு பையன வந்து இடுப்புல தூக்கி வச்சிருக்காரு. மீதி பசங்கலாம் விளையாடிட்டு இருக்கான். அவன் தான் சின்ன பையன். அப்போ கூட இருக்கவர் வந்து கேட்குறாரு, "இந்த பையன் பேரு என்ன?" அப்படின்னு. வந்தவர் வந்து தன்னுடைய பையன் பேர கேட்குறாரு. பையன் சொல்ல மாட்டேங்கிறானேன்னு இவருக்கு ஒரு தயக்கம். உடனே இருக்கிற பையன்லயே வந்தாங்க ரொம்ப தங்கமான பையன். ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையன். ஏதோ யோசிக்கிறான். இப்ப சொல்லிடுவான் பாருங்க. "சொல்றா, சொல்றா அங்கிள் கேட்குறாருல்ல சொல்றான்னாரு பாருங்க." டக்குனு அந்த பையன் நான் அவங்க அப்பாவுடைய வழுக்கத்தில தட்டி, "அட போடா மொட்டை தலையா" அப்படின்னு சொல்லி தட்டுனான். ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு அவருக்கு. யாருக்கு? அப்பாவுக்கு. வந்தவர் வந்து பயங்கரமா வெளியில போய் அந்த பையன பத்தி அவதூறா பேசிக்கிட்டு இருந்தார், எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இது வந்து நான் பார்த்துருக்கேன் ஒரு சின்ன சம்பவம். அப்போ அந்த வயசுல அத விட கொஞ்சம் பெரிய பையனா இருக்கிற எனக்கே என்ன தோணுச்சுன்னா, இந்த பையன் எங்க உருப்பட போறான் அப்படின்னு தான் தோணியிருக்கும். ஆனால் உண்மையில அந்த பையன் தான் அந்த வீட்ட வந்து கடைசி வரலும் இருந்து வளர்ந்து காப்பாத்துனான். அவன் தான் அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லாமாவும் இருந்தான். அவங்க அம்மா இறந்த பிறகு தனியா அவங்க அப்பாவ வச்சு கூடவே கடைசி காலம் வரலும் பார்த்துக்கிட்டான். இன்னும் சொல்லப்போனா அவங்க அப்பானுடைய கடைசிய மரணத்தின் போது, அந்த வீட்ல இருந்த மத்த பசங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து படிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டானுங்க. இந்த பையன் மட்டும் தான் அப்பாவோட கூடவே இருந்து ஒரு சின்ன வேலைய பார்த்துக்கிட்டு, அப்பாவ பார்த்துக்கிறது தான் என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மனைவியையும் வேலைக்கு அனுப்பாம, அப்பாவ பார்த்துக்கிறதுக்கே கூட வச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ, நம்முடைய மதிப்பீடுகள் எங்க தவறா போகுதுன்றது பாருங்க. இன்னொன்னு கூட சொல்லுவாங்க அந்த காலத்தில. இருக்கிற பசங்கள்ல வந்து எந்த பசங்க நல்ல பசங்கன்னு கேட்பாங்க. தமாஷா சொல்லுவாங்க. அதோ கூரை மேல ஏறி கொள்ளி வைக்கிறான் பாரு. அந்த பையன் தான் இருக்கிறதுலயே நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அரட்டை, கலாட்டா பண்ணுவானுங்க பசங்க. எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவானுங்க. எல்லாத்தையும் தூக்கி ஆனா அது அந்த வயசுல நடக்குமே தவிர, பின்னாடி வந்து பொறுப்பா வளர்ந்து வந்து நல்லா வருவானுங்க. ஆனா இன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சோசியல் பழகுற தன்மை போயிருச்சு. பசங்களுக்கு வந்து ஒரு வெளிப்படை தன்மை இல்லாம இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு உலகத்துக்குள்ள சுருங்கிக்கிறாங்க. யாருமே அதுக்குள்ள குறுக்கிடக் கூடாதுன்றாங்க. ஃபைனலா இன்னொரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேனே. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். போகும்போது அவங்க அப்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு வந்து +2 என்னமோ படிக்கிறான் போல இருக்கு. அந்த பையன் வெளியிலேருந்து வரான். வர்ற பையன வந்து உள்ள போம்போது நான் தெரியாம ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேட்குறேன்? "தம்பி என்ன படிக்கிறாப்டி?" அப்படின்னு கேட்குறேன். அந்த பையன் என்ன ஒரு முறைச்சுட்டு ரூமுக்குள்ள போனான். போயிட்டு என்ன நினைச்சுன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல, திடீர்னு வெளிய வந்தான். நேரா வந்து என்கிட்ட,
இன்னொரு முறை நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணுறேன்னு நீங்க கேட்கக்கூடாது தெரியுதா? எங்க அப்பாவ பார்க்கறதுக்கு வந்துருக்கீங்க. பார்த்துட்டு எங்க அப்பாவ பார்த்த வழியே வந்து போய்க்கிட்டே இருக்கணும். சும்மா என்னெல்லாம் கேள்வி கேட்குற வேல வச்சுக்காதீங்கன்னா. நான் ஷாக் ஆயிட்டேன் வடிவேலு சொல்ற மாரி. ஆனா, உண்மை என்னன்னா, இன்னைக்கு இருக்க பசங்க வந்து எதுவுமே யார் வராங்க, யார் போறாங்க, குடும்பத்தினுடைய நண்பர்கள் யாரு, அவங்களால குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்குது, இல்ல இந்த குடும்பத்தினருக்கும் அவங்களுக்கும் இந்த கடந்த கால உறவுகள் என்ன, எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்புறது கிடையாது. அப்பா, அம்மாக்களுடைய லீகசி, அப்பா, அம்மாக்களுடைய வரலாறுகள வந்து ஃபாலோ பண்றது விரும்புறது கிடையாது. நீ யாரோ, என்ன வளர்த்த, ஆளாக்குன, விடு. அடுத்து நான் போய்க்கிட்டே இருக்கேன்னு சொல்லி, அப்பா, அம்மாவுக்கு வந்து பூமர்ன்னு ஒரு பேர வச்சுட்டு, அங்கிள், சித்தப்பா எல்லாத்துக்கும் பூமர்ன்னு பேர் வச்சுட்டு, எதையுமே மதிக்காம தனக்கே எல்லாம் தெரியும்னு போறது இருக்குல்ல. முந்தைய தலைமுறைகளை விட ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. அந்த புத்திசாலித்தனம்ன்றது அகடமிக்கா இருக்கே தவிர, அவங்க செய்ற வேலையில இருக்கே தவிர, ஒரு சொசைட்டிக்காக பழகுற தன்மையில வந்து குறைஞ்சுகிட்டே வருதுங்கிறது ரொம்ப வருத்தமான உண்மை. இது சொன்னா ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ கூட நான் பார்த்தேன். ஒரு 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 வீடியோல பார்த்தேன். இன்னொரு 2050ல இந்த உலகம் எப்படி இருக்கும்னா, எல்லாரும் அப்படியே கூன் போட்டுக்கிட்டு, கையில மொபைல் வச்சுக்கிட்டு, நேராவே நிமிர்ந்து பக்கம் அப்படியே நடந்து எல்லாரும் போய்க்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஜோம்பின்னு சொல்லுவோம்ல. ஒரு 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 பிரேத மனிதர்கள். அந்த மாரி பிராங்கன்ஸ்டைன் மாரி நடந்து போற மாரி காட்டுறாங்க. ஏன் இது உண்மையிலேயே நடக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, எங்க ட்ரெயின்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, மொபைல் ஃபோன். ஒரு ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ராத்திரி நேரத்தில வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன கிராஸ் பண்ணி போனோம்னா, நின்னுகிட்டு இருக்க எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து எல்லா ஜன்னலையும் தாண்டி போகுது நம்ம ட்ரெயின். ஒருத்தர் கூட நிமிர்ந்து பார்க்கல. ஃபோன வச்சுட்டு அந்த அத்தன பெட்டிலயும் எல்லாரும் இப்படியே தான் இருக்காங்க. அவங்க நிமிர்ந்து பக்கத்துல இருக்கவங்க, எதிர்ல இருக்கவங்க யாரையும் பார்க்கறதுக்கு கூட தயாரா இல்ல. பேசுறதுக்கு தயாரா இல்லன்னும்போது, இவங்க பேசும் கலை எப்படி வரும்? பழகும் கலை எப்படி வரும்? இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் எப்படி தெரியும்? எவ்வளோ பெரிய டிராவல்ல போனா கூட மரம், செடி, கொடிய பார்க்கறது கிடையாது. ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னும்போது, இந்த பொழுதுபோக்கு உண்மையான மனிதர்களை தாண்டி வெறும் டிஜிட்டலாவே போகும். போற பசங்களுக்கு பதற்றம் உண்டாகும், டிப்ரஷன் உண்டாகும், சுயநலம் உண்டாகும். ஆனா, நான் சொன்ன மாதிரியும் அவசரப்பட்டு ஒரேடியா இன்றைய தலைமுறைய வந்து முடிவு பண்ணிட முடியாது. நான் சொன்ன அதே இஷித் பட் உதாரணத்துக்கு தான் வரணும். அந்த குழந்தைக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்கு. அந்த குழந்தைக்குள்ளேயும் அன்பு இருக்கு, இரக்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால், அதை வெளிப்படுத்த தெரியவில்லை. அது சொல்லிக் குடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு வருதே தவிர, சொல்லிக் குடுக்காம, இந்த மாரி விஷயங்கள கவனம் செலுத்தாம, அந்த பசங்கள வேற மாரி தப்பா வளர்த்தோம்னா, இல்ல கண்டுக்காம வளர்த்தோம்னா, எல்லா குழந்தையும் முரட்டு குழந்தையா தான் ஆகும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும், தீயவராவதும் அன்னை வளர்ப்பில்லைன்னு பழிய போடுறாங்க. அன்னை மட்டுமல்ல, அன்னை, அப்பா, சுற்றி இருக்க சமுதாயத்தில இருக்க மக்கள், ஆசிரியர்கள், வேலை பார்க்குற இடத்துல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து, அந்த மாரியான இளைஞர்கள வந்து நல்லபடியா வழியில கொண்டு போறதுக்கு உறுதி எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா ஒரு பலமான நாடா இருக்கும். மற்ற நாடுகள்ல வரக்கூடிய அந்த ரெஸ்ட்லெஸ்னஸும், புரட்சியும் யார் தூண்டி விட்டாலும் இங்க வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி நினைக்கிறவங்களுடைய நினைப்புல மண்ணு தான் விழும் என்று சொல்லி, பாருங்க. பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்டுகள அள்ளி தெளிங்க. பிடிக்கலனா திட்டுறதையும் கூட இவ்வளோ தாராளமா பண்ணுங்க. நல்ல நாகரிகமான வார்த்தைகள பண்ணுங்க. எடிட்டர் அசோகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்தி வைங்க. நன்றி. வணக்கம்.